இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லவாடில் மீன் பிடிக்கிற இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த டிராக்டரை வச்சு தாங்க இருக்கிற போட்டை எல்லாத்தையுமே இழுப்பாங்க. இங்கே பாருங்கள், போட்டுக்கு போயிட்டு இப்போ தான் வந்திருக்கு. வலையெல்லாம் பிரிக்கிறாங்க, மீனெல்லாம் எடுக்கிறாங்க. பாருங்களேன், எவ்வளோ அழகாக எடுக்கிறாங்க பாருங்கள். மீனை ஃபுல்லுமே வாங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எல்லாம் நிற்கிறாங்க பாருங்கள். மீன் கூடிய வச்சுட்டும் ஒரு அம்மா நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள், மீனை வலையிலேருந்து பிரிக்கிறாங்க. பிரித்து எல்லா மீனையும் எடுத்து போட்டுகிட்டே இருக்காங்க பாருங்கள். நம்ம போனப்போ பார்த்தீங்கன்னா கவலை மீன் தாங்க நிறையா கிடச்சிருந்துச்சு. அங்கே பாருங்கள், அவர் இங்கே வந்துட்டு அந்த பைக்குள்ளே போட்டு மீனை எடுத்துகிட்டு போயிட்டு ஏலம் வெட்டுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கொட்டினோடனே ஏலம் கேட்பாங்க. பாருங்கள், அதில் ஒரு சில மீனும் இருக்குது பாருங்கள், வஞ்சரம் மீனும் இருக்குது. பாருங்கள், அந்த டிராக்டரை வச்சு தாங்க அந்த போட்டையே தள்ளுவாங்க. தள்ளுறதுக்காக தான் அந்த டிராக்டரையை நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், மீனை வாங்கி இங்கேயே கொடுத்தீங்கன்னா ஆஞ்சியும் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குங்க. இந்த பாருங்கள், அந்த பாட்டிலாம் உட்காந்து அழகாக ஆஞ்சி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்கங்க. பாருங்கள், ஏலத்துக்கு எடுத்துன்னு வந்துட்டார். இப்போ ஏலம் விடுறாரு. இது யார் ஏலம் கேட்டு எடுக்கிறாங்களோ அவங்க அந்த மீனை வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா உயிரான மீனுங்க, இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வர்றது. வேணும்னா நீங்களும் பாண்டிச்சேரியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். பாருங்கள், ஏலம் கேட்குறாரு. அவங்க ஏலம் என்ன ரேட்டுக்கு கேட்குறாங்க, எந்த கட்டுப்படி ஆகுதோ அந்த விலைக்கு கொடுப்பாங்க. நீங்களும் இந்த மாதிரி மீன் மார்க்கெட் போய் வாங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பிடிக்கிற இடத்துல கூட போயிட்டு வாங்குங்க. சாப்பிட்டு பாருங்கள், உண்மையிலே மீனோட டேஸ்ட் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள், ஒரு அண்ணா ஏலம் கேட்டு முடிச்சிட்டாரு. அதை பாருங்கள், அந்த அண்ணாகிட்ட கொட்டுறாங்க பாருங்கள். இப்போ ஒரு ஜவுத்தாலில் கொட்டுறாரு பாருங்கள். அவர் தான் ஏலம் கேட்டிருக்காரு. இப்போ அந்த மீனை அவருக்கு கொடுத்துட்றாங்க. இன்னொரு அண்ணன் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன், அழகாக வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிருக்காரு. ஃபுல்லுமே குட்டி குட்டி மீனை எல்லாத்தையும் கட் பண்ணி அந்த முள்ளில் கோத்து தூக்கி உள்ளே போட்டிருக்காரு கடலுக்குள்ளே. பாருங்கள், எவ்வளோ மீன் மாட்டியிருக்கு பாருங்களேன். ஃபுல்லுமே கெளுத்தி மீன் தாங்க. இங்கே பாருங்கள், கடல் கெளுத்தி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இங்கே பாருங்கள், அன்றைக்கி தான் நான் பார்த்தேன். அவர் எவ்வளோ அழகாக எடுக்கிறாரு பாருங்களேன். அப்படியே சும்மா கையை தான் வைக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே இழுத்த உடனே அழகாக மீன் வந்துடுதுங்க. பாருங்கள், உயிர் மீனுங்க எல்லாமே துடிக்குது பாருங்கள். கடலில் கூட கெளுத்தி இருக்குங்க. அங்கே பாருங்கள், எல்லாமே துடிக்குது பாருங்கள் மீன். நான் போகிறப்ப தான் அவர் எடுத்தாருங்க. எடுத்து இழுத்துட்டு வந்தார். என்ன இது வர வழியில் ஃபுல்லாக மீனாக கிடக்குதுன்னு பார்த்தேங்க. கடைசியில் பார்த்தா அது நரம்பில் கோத்து கட்டி வச்சுருக்காருங்க. பாருங்கள், மீன்லாம் பாருங்கள்.